ஸோ ஒரு கோழி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோழி வந்து அதோட ஹைட் எகிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல தான் எகிற முடியும். எக்ஸாம்பிள் ஒரு 5 ஃபீட், 4 ஃபீட், ஒரு 3 ஃபீட் அந்த மாரி சொல்லலாம். அது பறக்கலாம் அந்த மாரி. ஆனா, அதோட கோழி குஞ்ச யாராவது தூக்கிட்டு போனாங்கன்னா, அது அதாவது இந்த கழுகோ, இல்ல ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம்ல அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 15 அடி, 10 அடி அது வரைக்குமே பறக்கும்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கான்ஷியஸா அதுக்கு தெரிஞ்சு அதனால அவ்வளோ தூரம் பறக்க முடியுமான்னா கிடையாது. பட் அத மீறி ஏதோ ஒரு பவர் அத புஷ் பண்ணி அந்த இடத்துல அத பறக்க வைக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். நம்மளே யோசிச்சு பாருங்களேன். சம்டைம்ஸ் ஒரு ஒரு லெவல்ல வந்து நம்மள மீறி சில விஷயம் பண்ணியிருப்போம். இப்போ ஆ ஒரு ஒரு கார் ஓட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா, சடனா வந்து அந்த சைட்ல இருந்து ஒரு வண்டி வந்திருக்கும். சடனா நம்மள மீறி அப்படி இப்படி லெஃப்ட் போய் ரைட் வந்து அப்படி பூந்து போயிருப்போம். இது எல்லாமே சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் தான். இது வந்து ஆ நம்மள மீறி நமக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்ல. நம்மளையே மீறி நடக்கிற ஒரு விஷயம். இது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம மேனுவலா இருக்கு. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். யூ கேன் லீட் யுவர் செல்ஃப். சரியா? இதெல்லாம் கான்ஷியஸா நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோமான்னு கேட்டா, நெறைய பேர் பண்ணதில்ல. இந்த விஷயம் எனக்கு தெரியும்போது, ஆமால்ல அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இத நம்ம தெரிஞ்சுக்கும்போது, என்ன ஆகும்னா, இப்ப சப்கான்ஷியஸா நம்மகிட்ட சில தப்பான பழக்கங்களோ, இல்ல தேவையில்லாத விஷயங்களோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அத வந்து நம்ம ரீரைட் பண்ணும்போது, அந்த பிலீவ் சிஸ்டம்னா என்ன? சப்கான்ஷியஸா ரெஜிஸ்டர் ஆகுற எல்லாமே ஒரு பிலீவ் சிஸ்டமா கிரியேட் ஆயிருக்கு. பிலீவ் சிஸ்டம்னா என்னன்னா, நீங்க பழக்கப்படுத்தின ஒரு விஷயம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயம், நீங்க நம்புற ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒரு மெமரியா கிரியேட் ஆயிருக்கு. தட் இஸ் பிலீவ் சிஸ்டம். அந்த பிலீவ் சிஸ்டத்துல இருந்து தான் உங்களுக்கு எந்த டெசிஷன் எடுக்கிறதுனாலும் நீங்க அத வச்சு தான் எல்லாம் எடுக்கிறீங்க. இப்போ யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து ஒரு பேசிக் ஃபேக்ட். ஆ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து 7 வயசு வரைக்கும் மோஸ்ட்லி வந்து யூனிவர்ஸோட கனெக்டடா இருப்பான்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸோட கனெக்ட்னா அந்த 7 வயசு வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து கான்ஷியஸ் பெருசா இருக்காது. அந்த ஞாபகங்கள் இருக்காது. 1, 1 மேபி ரொம்ப ரேரியா இருக்கும். இப்ப அந்த ஏதாவது அடிபட்டதா இருக்கலாம். ஆ இல்ல ஏதோ 1, 2 இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் மோஸ்ட்லி அந்த 7 வயசுக்குள்ள நமக்கு பெருசா இருக்காது. 7 வயசுல இருந்து ஆ 14 வயசு வரைக்கும் வந்து நம்ம மனசுக்கு புடிச்சத மட்டும் தான் பண்ணுவோம். மனசுக்கு புடிச்சதுன்னா என்னது? ஆ நீ யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அடம் பிடிப்போம். நம்ம அப்பா கிட்ட காசு இல்லனா கூட எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்போம். குழந்தைங்கலாம் பார்த்துருக்கீங்களா? தே டோன்ட் நோ தட் எனக்கு இது இது எனக்கு வேணும் அவ்வளோதான். மத்தபடி வந்து அது புடிச்சிருக்கு. எனக்கு அது வேணும். அதுக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு அது காசு இருக்கா? இல்லையா? இப்ப அது தேவையா? இல்லையான்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் வி ஃபாட் ஃபார் தட். ரொம்ப சண்டை போடுவோம் அதுக்காக. ஸோ அ அது வந்து 7லருந்து 14 வயசு வரைக்கும். 14லருந்து 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஷியஸா நம்மளோட புத்திய கேட்டு இருப்போம். புத்திய கேட்டுனா எப்படி? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அந்த டைம் தான் நம்ம ஒரு 10த் அந்த 11த் அந்த டைம் போனோம்னு வச்சுக்கோங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம். நல்லா க்ரூம் பண்ணிப்போம். கொஞ்சம் வெட்கப்படுவோம். நம்ம வந்து கேர்ல்ஸ பார்த்தா நமக்கு ஒரு மாரி இருக்கும். கேர்ல்ஸ்க்கு வந்து பாய்ஸ பார்த்தா ஒரு மாரி ஃபீல் இருக்கும். ஆம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். மேபி பிடிக்காத விஷயத்த கூட அ அ நம்ம இல்ல வேற வழி இல்லைங்க பண்ணணும் அப்படின்ற மாரி அதாவது ஒரு 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 சொசைட்டிக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஃபார்மல் போடுறதே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இடத்துல போடணும் அப்படின்னா போட்டு தான் இன்டர்வியூ போறோம். போட்டு போவோம் இல்லையா? ஃபார்மல் ஷூ போடணும். இந்த மாதிரி அ புத்திக்கு அ எதெல்லாம் கரெக்ட்ன்னு படுதோ, அந்த விஷயங்கள் மட்டும் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். புத்தி கேட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். அதிகபட்சமா நான் சொல்றது. ஆ ஸோ 21லருந்து 28 வயசு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு, புத்தி 2மே கலந்து வேலை செய்யும். மனசும் புத்தியும் சேர்ந்து கலந்து வேலை செய்யறது எப்படின்னா, அந்த நம்ம புடிச்ச விஷயமும் பண்ணுவோம். ஆ கரெக்ட்டான விஷயமும் பண்ணுவோம். இத மனசு, புத்தின்னு பேசும்போது புடிச்சது, புடிக்கல, கரெக்ட்டான விஷயம், தப்பான விஷயம்லாம் நான் சொல்றேன் இல்லையா? இத பத்தி நான் சொல்றேன். இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றேன். மனசுனா என்ன, புத்தினா என்னன்றது ஒரு பெரிய கான்செப்ட். அது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இத பத்தி நம்ம பேசிருவோம். 28 வரைக்கும் ஆ நம்ம அந்த மாதிரி வந்து புத்தி, மனசு கலந்து ஒ ஒரு 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 மெமரி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். 28க்கு அப்புறமா, இப்ப இது எல்லா மெமரீஸும் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? இதுல வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்ப நெருப்பு சுடும்ன்னு சொல்றது வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். கரெக்ட்டா? ஆ ஆனா, இந்த பூமி, இந்த உலகம் வந்து உருண்டையா இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. கரெக்ட்டா? தே டூ ஹேவ் சம்
ரிசர்ச்சர்ஸ் இன்னொருத்தர் சொல்லி அதை நம்ம நம்புறோம். கரெக்டா? இப்போ வரைக்கும் நமக்கு அதுக்கான ப்ரூஃப் காட்டப்படுது. பட் நேரடியா நீங்க போயிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கிங்க கிடையாது. ஸோ இன்னொருத்தவங்க சொல்லி அது ரெஜிஸ்டர் ஆகி நமக்கு இப்போ ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டத்துல இதுவும் இருக்கு. ஸோ 2 விஷயம் இருக்கு பிலீஃப் சிஸ்டத்துல. ஒண்ணு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு இந்த உலகம் நம்பிக்கையான ஆட்கள் மூலமா உங்களுக்கு சொல்லுது. எக்ஸாம்பிள் நம்ம அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாட்டெவர். இவங்க சொல்ற விஷயங்கள் நம்பிக்கையானதா இருந்தா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவீங்க. இல்ல அதை ரிசர்ச் பண்ணி இது சரி இது தப்புன்னு உங்க நம்பிக்கையான ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்பிக்கையான ஆள் மூலமா பிலீஃப் சிஸ்டத்துல சில மெமரிஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ 2 விதமான மெமரிஸ்ல நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மெமரி பிரச்சனையே கிடையாது. தட் இஸ் ஃபைன் பிகாஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனா மற்றவங்க சொன்ன மெமரிஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நம்ம டவுட் பண்ணோம் இல்லையா, கரெக்டா? ஸோ நம்ம அதை டவுட் படும்போது தான் அது சரியா தப்பான்னு தெரியும். அதுல ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் போகும்போது வில் மேக் அன் குட் டெசிஷன் அபவுட் தட். அப்புறமா நமக்கு அது சரியான மெமரியா இருந்தால் இட் இஸ் ஓகே ஃபைன். ஸோ நம்ம மாற்ற வேண்டியது அந்த தேர்ட் பர்சன் பிலீஃப் தான், அதாவது தேர்ட் பர்சன் மூலமா தெரிய வந்த ஒரு பிலீஃப் தான். ஸோ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வருவோம். அதுக்கப்புறம் நான் முதல்ல மனசு என்னன்னா புத்தினா என்னன்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி இப்போ பேசுவோம். ஸோ இங்கிலீஷில் இப்போ சைக்காலஜிக்கலாக என்ன சொன்னாங்கன்னா மைண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. மைண்டை வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. தமிழில் இதை பிரிச்சிருக்காங்க. தமிழில் இருக்குது இது இது ஆக்சுவலாக எனக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு சீரியஸ்லி. தமிழில் வந்து மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்குன்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் இதை பற்றி சொல்லியிருக்காரு மெய்கண்டார். நம்மளோட அகக்கருவிகள் அதாவது அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தம்னா உள்ள அந்த கரணம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். யோசிச்சு பாருங்களேன், மனசு எங்க இருக்குன்னு காட்டுங்களேன். மனசை இப்போ ஹார்ட் மாதிரி எடுத்து காட்ட முடியுமா மனசை? எல்லாரும் சொல்லுவோம் மனசு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சும்மா தொட்டு பேசும்போது சொல்லுவோம் ஐயோ மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் அந்த கரணங்கள் சரிங்களா? ஸோ அதில் வந்து 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லியிருக்கான், மைண்டை வந்து 3ஆக பிரிக்கிறான். நம்ம ஆளுங்க 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர்கான்சியஸ் மைண்ட். கரெக்டா? தமிழ்ல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். சரி, இதை கம்பேர் பண்ணி அதுவும் இதுவும் ஒன்னா இது இப்படிதானா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்சியஸ் மைண்டையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். இது மனம், புத்தி, அகங்காரம். அதுலயே வந்து சப்கான்சியஸ் மைண்டையும் கொண்டு வந்துடலாம். இது வந்து இது கரெக்டாக இப்படி எக்ஸாக்டா கான்சியஸ் மைண்ட்னா மனசு புத்தி அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நான் இதை சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ இப்போ மனசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுனா என்ன, சும்மா மனசுனா என்ன சும்மா யோசிச்சு பாருங்களேன். வாட் இஸ் மனசு? மனசு அப்படின்னா பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை சொல்றதுக்கு தான். இது 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 மட்டும் தான் அதுக்கு தெரியுமே. மனசு வந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்கீங்க, இல்ல ஒரு கடைக்கு போயிருக்கீங்க. போன உடனே உங்களுக்கு பிடிச்சதுன்னு டக்குன்னு எடுப்பீங்கல்ல, இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எடுத்துட்டு போவீங்க. கரெக்டா? இது எனக்கு பிடிக்கும் நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிடிக்கும் அவ்வளவுதான். அதோட ரேட் என்ன, அது 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 எதனால அதெல்லாம் இல்லை, பிடிக்கும். அது அதில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க, ஸோ அது பிடிக்கும் அவ்வளோதான். பிடிச்சிருக்கு பிடிக்கல மட்டும் தான் சொல்லுவோம். இப்போ ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்காக உங்களை போகும்போது இல்லை ஏதோ ஒரு இது பண்ணும்போது உங்கள் அப்பா வந்து இங்கே தான் படிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு அது பிடிக்கலப்பா நான் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ணுறோம்ல. பிடிச்சிருக்கு பிடிக்கல இது மட்டும்தான் மனசு பண்ணும். அப்போ புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. போகும்போது ஒரு பைக் ஒன்று போகுது. நீங்கள் அந்த பைக்கை பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு புல்லட் போகுது. ரைட், ராயல் என்ஃபீல்டு புல்லட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புல்லட்டை பார்த்த உடனே
உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், "அப்பா செம்மையா இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் புல்லட் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்றோமா, இது பிடிச்சிருக்க விஷயம். இதுக்கப்புறமா இதோட மெமரீஸ்லாம் வரும். என்ன, இதே மாரி புல்லட்டு என் மச்சான் வச்சிருக்கான், என் ஃப்ரெண்டு வச்சிருக்காரு. அவன் வச்சிருக்கிறதுல ஆக்சுவலா 350 சிசில. ஆமால்ல, அது 500 சிசி. இல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடலு, கிளாசிக் மாடல் அது. இந்த மாரி அந்த அது 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 சம்மந்தமா நமக்கு மெமரீஸ் வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மெமரீஸ் தான் வந்து புத்தி. தட் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரீஸ். ஸோ புத்தி என்ன பண்ணும்னா, இது ரிலேட்டடா இருக்கிற மெமரீஸ எடுத்து குடுக்கும். ஸோ மனசு என்ன பண்ணுது, ஒரு விஷயத்த பற்றுது. பற்றுதுன்னா என்ன? அத இனிஷியேட் பண்றது தான் மனசு. அது அப்படி அப்படி போயிட்டு அப்படி புடிச்சுக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து வர மெமரீஸ், அத பத்தின டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாஸ் தான் புத்தி. ஸோ அந்த புத்தி என்ன பண்ணும்னா, இவ்வளோ விஷயம் எடுக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு, நான் இப்ப இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வண்டிய விட அது பெட்டர்ரா. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி மாடல்ல ஒண்ணு வந்திருக்கு. அது வந்து வேற பிராண்டு. அந்த பிராண்ட்ல இது வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. மைலேஜும் செம்மையா தரும். நான் அங்க இடத்துல படிச்சேன். இது உங்களுக்குள்ளேயே அது பேசிட்டு இருக்கும். நீங்க போயிட்டு வேற ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றது இல்ல. இது உங்களுக்குள்ளேயே நடக்கிற கான்வர்சேஷன். ஸோ ஒரு பக்கம் மனசு பேசும், ஒரு பக்கம் புத்தி பேசும். கரெக்ட்டா கவனிச்சிருக்கீங்களா? நம்ம பேசும்போது, இப்ப நான் பேசும்போது வந்து நீங்க உங்க மைண்டுக்குள்ளார ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குல்ல. ஒரு வாய்ஸ் கேட்காது. ஆக்சுவலா 2, 3 வாய்ஸ் கேட்கும். ஒண்ணு வந்து மனசு பேசிட்டு இருக்கும். அது புடிச்ச, புடிக்காத விஷயங்கள பேசி புடிச்சது, பிடிக்காது அந்த மாரி விஷயங்களே பேசிட்டு இருக்கும். புத்தி என்ன பண்ணும்னா, சரி, தப்பு பேசிட்டு இருக்கும். சரி, தப்பு, கரெக்ட். திஸ் இஸ் கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ட்ரிங்க் பண்றது வந்து புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு. இப்ப நமக்கு ட்ரிங்க் பண்றது யூசுவலா இப்ப ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் பண்ணி அது தப்புலாம் இல்லப்பா, ட்ரிங்க் பண்றதுதானே. ஆனா புத்தி சொல்லும், இல்லடா, ட்ரிங்க் பண்ணனா இந்த மாரி நடக்கும். இதனால இது நடக்கும். வேணாம். அது இனிஷியேட் பண்ணும்போதே. கரெக்ட்டா? இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு திருடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அது ஹாபியா பண்றாங்களோ, இல்ல தப்பு திருடுறதே ஒரு பழக்கமா பண்றாங்களோ, பட் அவன் திருட போறான்னும்போது, அந்த திருடனுக்கு அந்த வேலை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவன் பண்ற வேலையா இருந்தாலும், அவன் புடிச்சு பண்றானோ, புடிக்காம பண்றானோ, பட் அந்த வேலைய பண்ணும்போது அவன் புத்தி சொல்லும். "டேய், திருடுனனா போலீஸ் புடிச்சிருவாங்க. புடிச்சு உள்ள போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு." கரெக்ட்டா? அது தப்பு அப்படின்னு சொல்றோம்ல. நீங்க சொல்றீங்கல்ல, திருடுறது தப்பு, கொலை செய்றது தப்பு, ஆம், மத்தவன ஏமாத்துறது தப்புன்னு சொல்றோம்ல. எப்படி அது தப்புன்னு சொல்றோம்? ஸோ அந்த சரி, தப்புன்ற கான்செப்ட்டே வந்து நம்ம புத்தி, கால்குலேஷன் தான். இப்ப இது வந்து என்ன சார்ந்ததுன்னா, இப்ப நம்ம படிப்பு படிப்பு சார்ந்து, ஆ நம்மளோட பழக்கவழக்கங்கள் சார்ந்து, நம்மளோட கல்ச்சர் சார்ந்து, நம்ம ஜியோகிராபிக்கல் சார்ந்து, நம்ம நாட்ட சார்ந்து, ஸோ இத தாண்டி நீங்க வேர்ல்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, காமனான விஷயங்களும் எல்லாமே இருக்கு. எல்லாமே இதுதான் காமன் தானே. திருடு தப்பு தானே. ஸோ இந்த சரி, தப்புன்ற கான்செப்ட் உங்களுக்கு இந்த மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ புத்தி என்ன பண்ணும்? சரி, தப்பு தான் சொல்லும். மனசு புடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு சொல்லும். ஸோ இது 2த்தையும் வச்சு இது இது நான் என்ன சொல்றேன், இத வச்சு வந்து அப்படியே என் லைஃப் இப்படி தெரிஞ்சுச்சு, என் லைஃப் மாறிடுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிங்க. இது இது இவ்வளோ நாளா தெரியாம இருந்துச்சுல்ல, ஃபர்ஸ்ட் தெரியுதுல்ல. ஸோ நம்ம இத முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சோம்னா, ஆமால்ல, ஒரு டெசிஷன் ஒரு 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 உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட் நடக்கும்போது, இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ஷியஸ்னஸ்க்கு நீங்க வருவீங்க. இந்த இந்த இடத்துல பிரசன்ட்க்கு வரும்போது, அப்புறமா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லுக்கு போவோம். பட் இத நீங்க முதல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மேஜிக் மாரி இருக்கும் ஆக்சுவலா. இந்த மனசு இப்படி சொல்லுது. ஆமால்ல, புத்தி இப்படி சொல்லுதுல்ல. சரி, ஓகே. இது 2ம் இந்த மாரி சொல்லுது. ஃபைனல் டெசிஷன்னு ஒண்ணு எடுக்கணும்ல. அத யார் எடுக்கிறா? அதுவும் நம்மள தானே எடுக்கிறோம். ஸோ மனசு என்ன சொல்லுதுன்னா, புல்லட் வாங்கிக்கோன்னு சொல்லுது. எனக்கு இதான் ரேட்டு ரூ. 2,50,000 வருதுடா, வாங்கிக்கலாம்டா. இது ஏய், பார்த்துக்கலாம், இஎம்ஐ கட்டிக்கலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுது. பட் புத்தி என்ன சொல்லுது? ஏய், ஹோண்டால இன்னொன்று இருக்கு. இதே மாரி தான் வந்திருக்கு. அது பட்ஜெட் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. அது மாத்திக்கலாமே, அது வேணாம். இதுதான் மனசு இதுதான் சொல்லும். புத்தி சொல்லும். ஃபைனலி ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். அது அதுக்கு யார் வரப்போறான்னு பார்த்தோம்னா, நம்ம தான் ஆப்வியஸ்லி. அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த ஒரு ஃபைனல் ஒரு 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 மொமெண்ட் இருக்குல்ல, அந்த டெசிஷன் எடுத்து நீங்க போய் ஏதோ ஒரு வண்டி வாங்க போறீங்கல்ல, அது அகங்காரம். இங்கிலீஷ்ல ஈகோன்னு சொல்லுவாங்க. ஈகோன்றது வந்து வேற. இங்க வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஈகோன்றது வந்து அவன் ரொம்ப ஈகோ பிடிச்சவன்டா. தட் இஸ் டிஃபரெண்ட். ஈகோனாலே வந்து அகங்காரம். அதாவது நம்மளுடைய ஒரு செயலை செய்யறது அகங்காரத்துல செய்யற, அதாவது அதோட எக்ஸ்ட்ரீம் தான் வந்து நமக்கு ஈகோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அகங்காரம்னா என்னன்னா, ஒரு செயலை செய்யறோம்ல, அது அகங்காரம்.
இப்ப நான் இத எடுத்து இப்படி வைக்கிறேன் அப்படின்றது அகங்காரம். நான் அகங்காரத்துல எடுத்து வைக்கிறேன். அதாவது நான் என்னோட பவர்ல எடுத்து வைக்கிறேன்ல, தட் இஸ் அகங்காரம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்னோட அகங்காரத்துல நான் பேசிட்டு இருக்கேன். அகங்காரம்னா என்னன்னா, நம்ம தெரிஞ்ச நம்ம பண்ண போற ஒரு செயல இனிஷியேட் பண்றது அகங்காரம். ஸோ தட் இஸ் அகங்காரம். ஸோ நம்ம பண்றோம். ஓகேவா? இதுல டிசிஷன் எடுத்துட்டோம். அத அத பண்றோம், அத பண்ணி முடிக்கிறோம். தட் இஸ் அகங்காரம். இப்ப மனசோ புத்தியோ வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. மனசு ஒரு விஷயத்த புடிச்சுக்கும். அது வேணுமா வேணாமான்றத டிசைட் பண்றதுக்கு புத்தி மெமரிஸையும் எடுத்துரும். ஆனா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே இடம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து அகங்காரம் தான். இல்ல மச்சான் இப்போ வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ சில இடங்கள்ல நம்ம புத்தியை கேட்டு தான் ஆல்மோஸ்ட் புத்தியை கேட்டு தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத இடங்கள்ல நம்ம மனசை கேட்டு எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் போய் ஏதோ ஒரு இந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்றது யாரையும் எதையுமே பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் அதை வந்து திருடுறேன்னும் போது அது தப்பு. கரெக்டாக இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களை பாதிக்காத எந்த விஷயம் இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் மற்றவங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயமா இருந்தால் அதை புத்தியை கேட்டு முடிவு பண்ணுறது பெட்டர் சாய்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இதுதான் மனசு, புத்தி, அகங்காரம். சரியா? இது 3 சொல்லிட்டேன். 4வதா ஒன்று இருக்கு. அது வந்து சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம்னா என்னன்னா ஹோல் மெமரி. உங்க மனசு எதை பற்றுச்சோ, உங்க புத்தி எதை பத்திலாம் மெமரிஸ் எடுத்து குடுத்துச்சோ, இந்த மெமரி வந்து ஒரு ஒரு இந்த இப்போ இருக்கிற மெமரி ஆக்சுவலா புத்தின்றது. சரியா? உங்களோட மெமரி. பட் சித்தம்ல இருக்க மெமரி இட்ஸ் ஹியூஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்றாங்க ஆக்சுவலா அது வந்து நம்மளோட முன் ஜென்மங்கள் வரைக்குமே கூட ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தம் அப்படின்றது எல்லாம் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் பைத்தியக்காரன் தானே எப்படி சொல்லுவாங்க, அவனுக்கு சித்தம் கலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. சித்தம். ஸோ சித்தம்ன்றது வந்து இட்ஸ் அ லார்ஜ் மெமரி. அது ஒரு பெரிய மெமரி. அதுல வந்து எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஜஸ்ட் அது வந்து ஒரு 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 அப்படியே ஐடலா அப்படியே நம்மள பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சித்தமா நம்ம ஆக்சஸ் பண்ணலாமா கேட்டா, எஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, சித்தர்கள் அந்த மெடிடேஷன் மூலமா நமக்கு நிறைய மெமரிஸ் இதுவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ பட் அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம அதுக்குள்ள பெருசா போக வேண்டாம். இந்த 3 விஷயமே நம்மளுக்கு போதும். இதுவே நம்ம லைஃப் சேஞ்சிங்க்கு ஒரு பெரிய பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சித்தம பத்தி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு என்னன்னா அது வந்து ஒரு ஒரு ஹியூஜ் மெமரி. அதுல வந்து எல்லாமே இருக்கும். எல்லா மெமரியும் ஸ்டோர் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை எப்படி ரெஜிஸ்டர் ஆகுதுன்றதை நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. அது வந்து சைக்காலஜிக்கலாக எப்படி சொல்கிறாங்க, இப்போது அந்த கரணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்றதும் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மைண்ட் செட்டை எப்படி மாற்றணும், ஹவு ஹவு டு பி எ ஹாப்பி ஹியூமன் பீயிங் அப்படின்றத வந்து நம்ம வரும் காலங்களில் பார்ப்போம் ஒரு அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபார் யூ. லவ் யூ ஆல். எல்லாம் நல்லா இருப்போம். தேங்க்யூ.